இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து சிடிபியோடைய முக்கியமான யூனிட்டான யூனிட் 6 பார்க்க போகிறோம். 6 உடைய இம்பார்ட்டன்ட் டாபிக் நேம் என்னென்னா நுண்ணறிவு, ஐக்யூ, மதிப்பீடு மற்றும் வகுப்பறை மேலாண்மை அப்படின்னா என்னன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து முக்கியமான 50 வினா விடைகளை தான் பார்க்க போகிறோம். முக்கியமான 50 வினா விடைகளை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர். நுண்ணறிவு இன்டெலிஜென்ட் என்பது என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ உடல் வலிமை, ஆப்ஷன் பி கற்றல், சிந்தனை மற்றும் பிரச்சனை தீர்க்கும் திறன், ஆப்ஷன் சி பேசும் திறன், ஆப்ஷன் டி நினைவாற்றல் மட்டும். நுண்ணறிவு இன்டெலிஜென்ட் என்பது என்னன்னா ஆப்ஷன் பி கற்றல், சிந்தனை மற்றும் பிரச்சனை தீர்க்கும் திறன். ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர். இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர் 2 வந்து என்னென்னா ஐக்யூ என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ இன்டெலிஜென்ஸ் குவான்டியன்ட், ஆப்ஷன் பி இன்டெலிஜென்ட் குவாலிட்டி, ஆப்ஷன் சி இன்டெலிஜென்ட் கொஷின், ஆப்ஷன் டி இன்டெலிஜென்ட் குவான்டியன்ட். விடை என்னன்னா ஏ. ஐக்யூ என்பதன் விரிவாக்கம் இன்டெலிஜென்ஸ் குவான்டியன்ட். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர். கொஷின் நம்பர் 3. ஐக்யூ என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர்? ஆப்ஷன் ஏ வில்லியம் ஸ்டெர்ன், ஆப்ஷன் பி பைகெட், ஆப்ஷன் சி ஸ்கின்னர், ஆப்ஷன் டி பாவ்லோ. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், வில்லியம் ஸ்டெர்ன். நெக்ஸ்ட்டு நுண்ணறிவு சோதனையை முதலில் உருவாக்கியவர்? ஆப்ஷன் ஏ அல்ஃபிரட் பைனெட், ஆப்ஷன் பி கார்ட்னர், ஆப்ஷன் டி சி தோர்கட், ஆப்ஷன் டி ப்ரூனர், ஆப்ஷன் ஏ ஆன்சர் அல்ஃபிரட் பைனெட். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் 5th. ஐக்யூ கணக்கிடும் சூத்திரம். ஐக்யூவை கணக்கிடும் சூத்திரம். ஆப்ஷன் ஏ எம்ஏ பை சிஏ இன்ட்டு 100, பி சிஏ பை எம்ஏ இன்ட்டு 100, ஆப்ஷன் சி எம்ஏ ப்ளஸ் சிஏ, ஆப்ஷன் டி எம்ஏ மைனஸ் சிஏ. விடை என்னன்னா ஏ. ஆப்ஷன் ஏ எம்ஏ பை சிஏ இன்ட்டு 100. ஐக்யூவை கணக்கிடும் சூத்திரம் எம்ஏ பை சிஏ இன்ட்டு 100. நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர். எம்ஏ என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ மென்டல் ஏஜ், ஆப்ஷன் பி மெமரி ஏஜ், ஆப்ஷன் சி மாடர்ன் ஏஜ், ஆப்ஷன் டி மேக்ஸிமம் ஏஜ். எம்ஏ என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ ஆன்சர் மென்டல் ஏஜ். 7th கொஷின் ஆன்சர். சிஏ என்பதன் பொருள் என்ன? சிஏ ஏனா ஏ ஆப்ஷன் குரோனாலஜிக்கல் ஏஜ், பி ஆப்ஷன் கரண்ட் ஏஜ், சி ஆப்ஷன் சைல்ட் ஏஜ், டி ஆப்ஷன் காமன் ஏஜ். விடை ஏ ஆன்சர். சிஏ என்பதன் பொருள் குரோனாலஜிக்கல் ஏஜ். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் கோட்பாட்டை கூறியவர் யார்? மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் கோட்பாட்டை கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஹார்வர்ட் கார்ட்னர், ஆப்ஷன் பி பைகெட், ஆப்ஷன் சி ஸ்கின்னர், ஆப்ஷன் டி ஃப்ரவுட். ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஹார்வர்ட் கார்ட்னர். ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9th கொஷின் ஆன்சர். அசஸ்மெண்ட் என்பதன் தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மதிப்பீடு, ஆப்ஷன் பி கற்றல், ஆப்ஷன் சி வளர்ச்சி, ஆப்ஷன் டி நுண்ணறிவு. விடை ஏ ஆன்சர் மதிப்பீடு. ஆன்சர் ஏ ஆப்ஷன் மதிப்பீடு. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்பது என்ன? ஆப்ஷன் ஏ தொடர்ச்சியான மதிப்பீடு, ஆப்ஷன் பி ஆண்டு இறுதி தேர்வு, ஆப்ஷன் சி பொதுத் தேர்வு, ஆப்ஷன் டி மாதிரி தேர்வு. விடை என்னன்னா ஏ. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்பது தொடர்ச்சியான மதிப்பீடு. நெக்ஸ்ட் கொஷின். சம்மரேட்டிவ் அசஸ்மெண்ட் என்பது இறுதி மதிப்பீடு, பி ஆப்ஷன் தினசரி மதிப்பீடு, சி ஆப்ஷன் வாய்மொழி மதிப்பீடு, டி ஆப்ஷன் வகுப்பு செயல்பாடு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஆன்சர் இறுதி மதிப்பீடு. சம்மரேட்டிவ் அசஸ்மெண்ட் என்பது இறுதி மதிப்பீடு. நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர்.
CCE என்பதன் விரிவாக்கம் என்ன? CCE என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன், ஆப்ஷன் பி காமன் கிளாஸ் எவாலுவேஷன், ஆப்ஷன் சி சைல்டு காம்ப்ரிஹென்சிவ் எஜுகேஷன், ஆப்ஷன் டி கண்டினியூ கிளாஸ் எக்ஸாமினேஷன். CCE என்பதன் விரிவாக்கம் ஆப்ஷன் ஏ கண்டினியூஸ் அண்டு காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். நெக்ஸ்ட் கொஷின், CCEயின் நோக்கம். ஆப்ஷன் ஏ மாணவரின் முழுமையான வளர்ச்சியை மதிப்பிடுதல், ஆப்ஷன் பி மதிப்பெண் மட்டும் வழங்குதல், ஆப்ஷன் சி தண்டனை, ஆப்ஷன் டி போட்டி, ஆப்ஷன் ஏ த ஆன்சர். CCEயினுடைய நோக்கம் மாணவரின் முழுமையான வளர்ச்சியை மதிப்பிடுதல். மாணவருடைய வளர்ச்சி மதிப்பிடுறது தான் CCEயுடைய நோக்கம். நெக்ஸ்ட் கொஷின், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் என்பது ஆப்ஷன் ஏ வகுப்பறை மேலாண்மை, ஆப்ஷன் பி பள்ளி நிர்வாகம், ஆப்ஷன் சி அலுவலக மேலாண்மை, ஆப்ஷன் டி தேர்வு. கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் என்பது ஆப்ஷன் ஏ வகுப்பறை மேலாண்மை, ஆப்ஷன் ஏ வகுப்பறை மேலாண்மை. நெக்ஸ்ட் கொஷின் 15வது கொஷின் ஆன்சர், நல்ல வகுப்பறை மேலாண்மையின் நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ சிறந்த கற்றல் சூழல் உருவாகுதல், ஆப்ஷன் பி மாணவர்களை தண்டித்தல், ஆப்ஷன் சி மதிப்பெண் மட்டும், ஆப்ஷன் டி அமைதியாக வைத்தல். நல்ல வகுப்பறை மேலாண்மையின் நோக்கம் சிறந்த கற்றல் சூழலை உருவாக்குதல், ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர், ஃபீட்பேக் என்பதன் தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பின்னூட்டம், ஆப்ஷன் பி தண்டனை, ஆப்ஷன் சி தேர்வு, ஆப்ஷன் டி பரிசு. ஃபீட்பேக் என்பதன் தமிழ் அர்த்தம் என்னன்னா பின்னோட்டம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பின்னோட்டம். நெக்ஸ்ட்டு, ஆசிரியரின் சிறந்த மதிப்பீட்டு முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தொடர்ச்சியான மதிப்பீடு, ஆப்ஷன் பி ஆண்டு தேர்வு மட்டும், சி காலாண்டு மட்டும், டி அரையாண்டு மட்டும். ஆசிரியரின் சிறந்த மதிப்பீட்டு முறை என்னன்னா தொடர்ச்சியான மதிப்பீடு. தொடர்ச்சியான மதிப்பீடு. ஆன்சர் ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் 18வது கொஷின் ஆன்சர், மாணவரின் கற்றலை மேம்படுத்த உதவுவது. ஆப்ஷன் ஏ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், ஆப்ஷன் பி சம்மரேட்டிவ் மட்டும், ஆப்ஷன் சி ஃபைனல் எக்ஸாம், ஆப்ஷன் டி நன். மாணவர்களின் கற்றலை மேம்படுத்த உதவுவது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் 19, ஆசிரியர் வழங்க வேண்டியது. 19வது கொஷின் ஆன்சர் என்னென்னா ஆசிரியர் வழங்க வேண்டியது என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஆக்கப்பூர்வமான பின்னூட்டம், ஆப்ஷன் பி தண்டனை, ஆப்ஷன் சி ஒப்பீடு, ஆப்ஷன் டி கண்டிப்பு. இதில் ஆசிரியர் வழங்க வேண்டியது ஆக்கப்பூர்வமான பின்னூட்டம். ஆசிரியர் வழங்க வேண்டியது ஆக்கப்பூர்வமான பின்னூட்டம், ஆப்ஷன் ஏ ஆன்சர். 20th கொஷின், நுண்ணறிவு என்பது. ஆப்ஷன் ஏ பிறவியிலிருந்து மட்டும் நிர்ணயிக்கப்படாது. நுண்ணறிவு என்பது பிறப்பிலிருந்து மட்டும் நிர்ணயிக்கப்படாதது. ஆப்ஷன் பி மாற்ற முடியாது, ஆப்ஷன் சி மதிப்பெண் மட்டும், ஆப்ஷன் டி உடல் திறன். இதில் என்ன ஆன்சர்னா நுண்ணறிவு என்பது பிறப்பிலிருந்து மட்டும் நிர்ணயிக்கப்படாதது. நுண்ணறிவு என்பது ஆப்ஷன் ஏ பிறப்பிலேயே மட்டும் நிர்ணயிக்கப்படாதது அப்படின்றது ஆன்சர் ஏ ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் 21வது கொஷின் ஆன்சர் கார்ட்னர் கோட்பாட்டில் உள்ளவை. கார்ட்னருடைய கோட்பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பல்வேறு நுண்ணறிவுகள், ஆப்ஷன் பி ஒரு நுண்ணறிவு மட்டும், ஆப்ஷன் சி ஐக்யூ மட்டும், ஆப்ஷன் டி இக்யூ மட்டும். விடை நானா ஏ. கார்ட்னரின் கோட்பாட்டில் உள்ளவை ஆப்ஷன் ஏ பல்வேறு நுண்ணறிவுகள். பல்வேறு நுண்ணறிவுகள். கார்ட்னரின் கோட்பாட்டில் உள்ளவை ஆப்ஷன் ஏ நுண்ணறிவுகள், பல்வேறு நுண்ணறிவுகள். விடை நானா ஏ. சிறந்த ஆசிரியர். ஆப்ஷன் ஏ மாணவர்களை ஊக்குவிப்பார், ஆப்ஷன் பி தண்டிப்பவர், ஆப்ஷன் சி ஒப்பிடுபவர், ஆப்ஷன் டி பயமுறுத்துபவர்.
22வது கொஷின் ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறந்த ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாணவரை ஊக்குவிக்கிறவங்களா, இல்லை தண்டனை கொடுக்குறவங்களா, இல்லை ஒப்பிடுவோரா, இல்லை பயமுறுத்துவோரான்னு கேட்டிருக்காங்க. சிறந்த ஆசிரியர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாணவர்களை ஊக்குவிப்பார். ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் 23. வகுப்பறையில் ஒழுக்கத்தை பேண சிறந்த வழி, ஒழுக்கத்தை கற்றுக்கணுன்னு சிறந்த வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நேர்மறை அணுகுமுறை, பி கடுமையான தண்டனை, சி வெளியே அனுப்புதல், டி கத்துதல். விடை என்னன்னா ஏ. ஏன்னா ஆப்ஷன் ஏ ஆன்சர்னா சொல்லியிருக்காங்க. நேர்மையான அணுகுமுறை. வகுப்பறையில் ஒழுக்கத்தை பேண சிறந்த வழி நேர்மையான அணுகுமுறை. நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் 24. மதிப்பீட்டின் முக்கிய நோக்கம். மதிப்பீட்டுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கற்றலை மேம்படுத்துதல், ஆப்ஷன் பி மதிப்பெண் மட்டும், ஆப்ஷன் சி போட்டி, ஆப்ஷன் டி தோல்வி. இதில் ஆன்சர் என்னென்னா மதிப்பீட்டின் முக்கிய நோக்கம் கற்றலை மேம்படுத்துதல். ஆப்ஷன் ஏ ஆன்சர். டெட்டில் யூனிட் 6இல் அதிகம் கேட்கப்படும் தலைப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஐக்யூ அசஸ்மெண்ட், சிசிஇ கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், ஆப்ஷன் பி வரலாறு, ஆப்ஷன் சி புவியியல், ஆப்ஷன் டி அரசியல். டெட் எக்ஸாமில் யூனிட் 6லேருந்து அதிகம் கேட்கப்படும் தலைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஐக்யூ அசஸ்மெண்ட், சிசிஇ கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர். ஐக்யூ மதிப்பு 100க்கு 100 என்பது என்ன அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஐக்யூடைய மதிப்பு வந்து 100. ஐக்யூ லெவல் 100னா 80னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏ சராசரி நுண்ணறிவு, பி மிக உயர்ந்தது, சி மிகவும் குறைவு, டி மேதை. சராசரி நுண்ணறிவுன்றது தான் ஆன்சர். ஆன்சர் ஏ தான். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஐக்யூ மதிப்பு 100 என்பதுக்கு சரியான நுண்ணறிவு என்பது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 27வது கொஷின் ஆன்சர். நுண்ணறிவை அளவிட பயன்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஐக்யூ டெஸ்ட், ஆப்ஷன் பி அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், ஆப்ஷன் சி டயக்னோஸ்டிக் டெஸ்ட், ஆப்ஷன் டி யூனிட் டெஸ்ட். இப்போ வந்து நுண்ணறிவை அளவிட பயன்படுத்துவது ஐக்யூ டெஸ்ட். ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர். மாணவரின் கற்றல் முன்னேற்றத்தை அறிய பயன்படுவது. மாணவரின் கற்றல் முன்னேற்றத்தை அறிய பயன்படுவது. ஆப்ஷன் ஏ மதிப்பீடு, ஆப்ஷன் பி தண்டனை, ஆப்ஷன் சி வீட்டு மனப்பாடம், ஆப்ஷன் டி வருகை பதிவு. மாணவரின் கற்றல் முன்னேற்றத்தை அறிய பயன்படுவது மதிப்பீடு, அசஸ்மெண்ட். ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் நடைபெறும் காலம். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் நடைபெறும் காலம் 29வது கொஷின் ரொம்ப முக்கியமானது. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து நடைபெறுற காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கற்றலின் போது, ஆப்ஷன் பி ஆண்டு இறுதியில், ஆப்ஷன் சி அரையாண்டில், ஆப்ஷன் டி காலாண்டில். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்பது நடைபெறும் காலம் வந்து கற்றலின் போது நடைபெறும். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர். 30வது கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சம்மரேட்டிவ் அசஸ்மெண்ட் நடைபெறும் காலம். சம்மரேட்டிவ் அசஸ்மெண்ட் நடைபெறும் காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கற்றல் முடிவில், ஆப்ஷன் பி தினமும், ஆப்ஷன் பி தினமும், ஆப்ஷன் சி வாராந்தோறும், ஆப்ஷன் டி மாதந்தோறும். அதுக்கான ஆன்சர் என்னன்னா கற்றல் முடிவில். சம்மரேட்டிவ் அசஸ்மெண்ட் நடைபெறும் காலம் கற்றல் முடிவில். ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். சிசிஇயின் முக்கிய நோக்கம். ஆப்ஷன் ஏ முழுமையான வளர்ச்சியை மதிப்பிடுதல், ஆப்ஷன் பி மதிப்பெண் மட்டும் வழங்குதல், ஆப்ஷன் சி தண்டனை, ஆப்ஷன் டி போட்டி. சிசிஇயின் முக்கிய நோக்கம் முழுமையான வளர்ச்சியை மதிப்பிடுதல். ஆப்ஷன் ஏ ஆன்சர். 32வது கொஷின் ஆன்சர். ஆசிரியரின் சிறந்த பின்னோட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆக்கப்பூர்வமான பின்னூட்டம், பி எதிர்மறை விமர்சனம், சி தண்டனை, டி அமைதி. ஆப்ஷன் வந்து ஏ தான் ஆன்சர். ஆக்கப்பூர்வமான பின்னூட்டம்.
நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர். கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன் ஏ நல்ல கற்றல் சூழலை உருவாக்குதல், பி மாணவர்களை பயமுறுத்துதல், சி தண்டித்தல், டி மதிப்பெண் உயர்த்துதல். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், நல்ல கற்றல் சூழலை உருவாக்குதல். கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டின் முக்கிய நோக்கம் நல்ல கற்றல் சூழலை உருவாக்குதல். ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட்டு 34 மாணவர்களின் ஒழுக்கத்தை வளர்க்க ஆசிரியர் பயன்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நேர்மறை ஊக்கம், பி உடல் தண்டனை, சி கண்டிப்பு, டி மிரட்டல். மாணவர்களின் ஒழுக்கத்தை வளர்க்க ஆசிரியர் பயன்படுத்த வேண்டியது நேர்மறை ஊக்கம். ஆப்ஷன் ஏ ஆன்சர். 35 கொஷின் ஆன்சர். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் கோட்பாட்டின் படி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏ ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்திறமை உண்டு, பி அனைவருக்கும் ஒரே திறமை உண்டு, ஆப்ஷன் சி ஐக்யூ மட்டும் முக்கியம், டி மதிப்பெண் மட்டுமே திறமை. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் கோட்பாட்டின் முக்கியமானது என்னன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்திறமை உண்டு அப்படின்றது தான் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட்டு 36 கொஷின் ஆன்சர். ஐக்யூ கணக்கீட்டில் பயன்படுத்தப்படும் 2 வயதுகள் என்னென்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மென்டல் ஏஜ் அண்டு குரோனாலஜிக்கல் ஏஜ், ஆப்ஷன் பி ஃபிசிக்கல் ஏஜ் அண்டு மென்டல் ஏஜ், ஆப்ஷன் சி ஸ்கூல் ஏஜ் அண்டு ஹோம் ஏஜ், ஆப்ஷன் டி நன். விடை என்னன்னா ஏ ஆப்ஷன், மென்டல் ஏஜ் இன்ட்டு குரோனாலஜிக்கல் ஏஜ். அதுதான் ஐக்யூ கணக்கீட்டில் பயன்படுத்தப்படும் 2 வயதுகள். நெக்ஸ்ட் கொஷின் 37வது கொஷின் ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டயக்னோஸ்டிக் டெஸ்டிங்குடைய நோக்கம் என்னென்னா ஆப்ஷன் ஏ குறைகளை கண்டறிதல், ஆப்ஷன் பி இறுதி மதிப்பீடு, ஆப்ஷன் சி பதவி உயர்வு, ஆப்ஷன் டி பரிசு. விடை என்னன்னா ஏ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், குறைகளை கண்டறிதல். டயக்னோஸ்டிக் டெஸ்டினுடைய நோக்கம் என்னென்ன குறைகள் இருக்கோ அதை பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். அப்போ ஆப்ஷன் ஏ குறைகளை கண்டறிதல். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர். ரெமெடியல் டெஸ்டிங் என்பது என்ன? ஆப்ஷன் ஏ குறை நீக்க கற்பித்தல், ஆப்ஷன் பி திட்ட கற்பித்தல், ஆப்ஷன் ரெமெடியல் டீச்சிங் என்பது குறை நீக்க கற்பித்தல், பி திட்ட கற்பித்தல், சி விரிவுரை, டி விளையாட்டு. ரெமெடியல் டீச்சிங் என்பது குறை நீக்க கற்பித்தல். ஆன்சர் ஏ குறை நீக்க கற்பித்தல். நெக்ஸ்ட்டு 39th கொஷின் ஆன்சர். ஆசிரியர் மதிப்பீடு செய்யும் முக்கிய காரணம். ஆப்ஷன் ஏ கற்றலை மேம்படுத்துதல், ஆப்ஷன் பி தோல்வி அளித்தல், சி ஒப்பிடுதல், டி தண்டனை. ஆசிரியர் மதிப்பீடு செய்யும் முக்கிய காரணம் கற்றலை மேம்படுத்துதல். ஆசிரியர் மதிப்பீடு செய்யும் முக்கிய காரணம் கற்றலை மேம்படுத்துதல். ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் 40. நல்ல வகுப்பறையின் அடையாளம். மாணவர் பங்கேற்பு அதிகரிக்கும், ஆசிரியர் மட்டும் பேசுதல், அமைதி மட்டும், தேர்வு மட்டும். நல்ல வகுப்பறையின் அடையாளம் மாணவர் பங்கேற்பு அதிகம். ஆப்ஷன் ஏ ஆன்சர். 41வது கொஷின். ஐக்யூ டெஸ்ட் எதை அளவிடுகிறது? ஐக்யூ டெஸ்ட் எதை அளவிடுகிறதுனா ஆப்ஷன் ஏ அறிவுத்திறன், ஆப்ஷன் பி உயரம், ஆப்ஷன் சி எடை, ஆப்ஷன் டி உடல் திறன். ஐக்யூ டெஸ்ட் எதை அளவிடுகிறதுனா அறிவுத்திறனை அளவிடுகிறது. நெக்ஸ்ட் கொஷின் 42. வகுப்பறை மேலாண்மையில் முக்கியமானது. ஆப்ஷன் ஏ ஆசிரியர் மாணவர் நல்ல உறவு, ஆப்ஷன் பி கடுமையான தண்டனை, ஆப்ஷன் சி பயம், ஆப்ஷன் டி கட்டுப்பாடு மட்டும். வகுப்பறை மேலாண்மையில் முக்கியமானது ஆசிரியர் மாணவர் நல்ல உறவு, ஆசிரியர் மாணவருடைய நல்ல உறவு. வகுப்பறை மேலாண்மையின் முக்கிய நோக்கம் ஆசிரியர் மாணவர் நல்ல உறவு. ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் உதவுவது
ஆப்ஷன் ஏ உடனடி கற்றல் முன்னேற்றம், ஆப்ஷன் பி இறுதி மதிப்பெண் மட்டும், சி தரவரிசை, டி போட்டி. 43வது கொஷின் ஆன்சர் என்னென்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு உதவுவது உடனடி கற்றல் முன்னேற்றம், ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் உதவுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கற்றலின் இறுதி அடைவை அறிய, ஆப்ஷன் பி தினசரி பயிற்சி, ஆப்ஷன் சி வகுப்பு செயல்பாடு, ஆப்ஷன் டி பின்னூட்டம். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு உதவுவது கற்றலின் இறுதி அடைவை அறிய, ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஆப்ஷன் 45வது கொஷின் ஆன்சர், கண்டினியூஸ் எவாலுவேஷன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தொடர்ச்சியான மதிப்பீடு, ஆப்ஷன் பி ஆண்டு மதிப்பீடு, ஆப்ஷன் சி இறுதி தேர்வு, ஆப்ஷன் டி மாதத் தேர்வு. ஆன்சர் என்னன்னா ஏ தொடர்ச்சியான மதிப்பீடு. கண்டினியூ எவாலுவேஷன் என்பதன் பொருள் தொடர்ச்சியான மதிப்பீடு. ஆசிரியரின் முக்கிய பொறுப்பு, ஆப்ஷன் ஏ கற்றலை எளிதாக்குதல், ஆப்ஷன் பி தண்டனை வழங்குதல், ஆப்ஷன் சி மதிப்பெண் மட்டும், ஆப்ஷன் டி கட்டுப்படுத்துதல். ஆப்ஷன் விடை என்னன்னா ஏ. ஆசிரியரின் முக்கிய பொறுப்பு என்னன்னா கற்றலை எளிதாக்குதல். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் 47, மாணவரின் தன்னம்பிக்கையை உயர்த்துவது. கொஷின் மாணவரின் தன்னம்பிக்கையை உயர்த்துவது என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாராட்டு மற்றும் ஊக்கம், ஆப்ஷன் பி திட்டுதல், ஆப்ஷன் சி தண்டனை, ஆப்ஷன் டி ஒப்பிடுதல். நமக்கு ஆன்சர் தெரியும். ஆப்ஷன் ஏ பாராட்டு மற்றும் ஊக்கம். மாணவரின் தன்னம்பிக்கையை உயர்த்துவது, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், பாராட்டு மற்றும் ஊக்கம். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் 48, சிறந்த மதிப்பீடு அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீடு, சிசிஇ அப்படின்றது ஆன்சரா, இல்லைனா ஆப்ஷன் பி ஆண்டு தேர்வு மட்டும், சி காலாண்டு, டி அரையாண்டு. ஆப்ஷன் ஏ தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீடு, ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் 49, டெட் எக்ஸாமில் யூனிட் 6இல் அதிகம் கேட்கப்படும் தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஐக்யூ கார்ட்னர் அசஸ்மெண்ட் அண்ட் சிசிஇ, பி வரலாறு, சி புவியியல், டி பொருளியல். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், ஐக்யூ கார்ட்னர் அண்ட் அசஸ்மெண்ட் அண்ட் சிசிஇ. டெட் எக்ஸாமில் அதிகம் கேட்கப்படும் யூனிட் 6th யூனிட்லேருந்து கேட்கப்படும் தலைப்பு இந்த ஆன்சர்ஸ் தான், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் 50வது கொஷின் ஆன்சர் ரொம்ப முக்கியமான கொஷின் தான். சிடிபி யூனிட்டின் 6 முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6வது யூனிட்டுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நுண்ணறிவு, மதிப்பீடு மற்றும் வகுப்பறை மேலாண்மையை புரிந்து கொள்வது. ஆப்ஷன் ஏ நுண்ணறிவு, மதிப்பீடு மற்றும் வகுப்பறை மேலாண்மையை புரிந்து கொள்வது. ஆப்ஷன் பி கணிதம் கற்பித்தல், ஆப்ஷன் சி அறிவியல் கற்பித்தல், ஆப்ஷன் டி மொழி கற்பித்தல். சிடிபி யூனிட்டினுடைய சிடிபியில் முக்கியமான யூனிட் என்ன, 6th யூனிட்டுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், நுண்ணறிவு, மதிப்பீடு மற்றும் வகுப்பறை மேலாண்மையை புரிந்து கொள்வது. அதுதான் ஆன்சர் ஏ ஆப்ஷன். இப்போ நாம் சிடிபியோடைய யூனிட் 6 நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இந்த யூனிட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்து லேர்னிங் அகாடமி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.